வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கௌரவ விரைவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் பற்றின தகவலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வார்த்தியம் மூலம் 4000 வேக்கண்டை பற்றின ஒரு தகவலுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணது. ரீசெண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன தகவல் அடிப்படையில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண 4000 ஆசிரியர்களுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃபில் 2000 கௌரவ விளையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆல்ரெடி. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு 1 இயர் பிஃபோராக வந்து நியமிச்சிருப்பாங்க. பிஹெச்டி முடித்தவதி அதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து பிஹெச்லேருந்து ஆர்டர் பண்ணி அவங்க நியமித்தாங்க. அதே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து 750 கௌரவ விளையாளர்கள் கெஸ்ட் லெக்சர் வந்து நியமிக்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல். அதை தொடர்ந்து ஜூன் மாதத்துக்குள் 4000 பணியிடங்களுக்கான தேர்வு ஆசிரியர் தேர்வு அறிவித்தல் தேர்வு செய்யப்பட்டு பேராசிரியர் நியமிக்க இருக்கிறோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நேற்றே வந்து ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. டிஎன் செட்டுக்கான ஒரு ஜியோ வந்து மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்திலேருந்து இப்போ வந்து மாற்றி டிஆர்பி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலமாகவே நம்ம இதை பற்றி நியூஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டிஎன் செட்டை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிஎன் செட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. இல்லை எப்படி வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த டிஆர்பி அனுப்படாத பற்றியும் நம்மளுக்கு இன்னும் வந்து எந்த ஒரு சரியான தகவலும் இன்னும் வந்து டிஆர்பி வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் சார்பாக இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.